அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மாடரேட் எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி. 3வது விஷயம், இப்போ இது 2லேயும் கண்ட்ரோல் ஆகலை, அப்படியுமே அந்த டார்கெட் சுகர் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இன்சுலின் ஒரு இன்ஜெக்ஷன் ஆரம்பிப்பாங்க. டாக்டர் இன்சுலின் எடுக்கிறது சேஃபா? கண்டிப்பாக சேஃபு. இன்சுலின் எடுக்கிறதுனால முக்கியமான ரிஸ்க்கை நம்மளால் தவிர்க்க முடியும். அதனால கர்ப்பிணி பெண்கள் இன்சுலின் அட்வைஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து கண்டிப்பாக அதை மருத்துவரோட ஆலோசனை பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இது இன்ஃபேக்ட் உங்களோட ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு இது வழிவகுக்கும். இப்போ இது இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கோம் டாக்டர், இப்போ எப்படி நாங்கள் மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா, வீக்லி சுகர்ஸ் பார்க்குறபடி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு. ஸோ இந்த சுகர்ஸை வச்சு அவங்க இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வீக்லி பண்ணலாம், இல்லை ட்வைஸ் வீக்லி பண்ணலாம் உங்களோட சுகர் லெவல் படி. ஸோ இந்த அட்வைஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சீரியலாக பண்ணுற போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி கிடைக்கும். இப்போ டெலிவரி பார்ட்டுக்கு வரும்போது உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பேபியோட வெயிட்டு அதெல்லாம் வச்சு உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியன் செக்ஷனா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். உங்களோட சுகர் லெவல்ஸ் அண்ட் உங்களோட ஹைட்டு, பேபியோட வெயிட்டு இதெல்லாம் வச்சு வில் டிசைட் த பிளான் ஆஃப் டெலிவரி. இப்போ டெலிவரிக்கு அப்புறம்